ரைட்டு புது பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்கல்ல. இனிமேல் இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்க போது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நயன்தாராவோட அஃபீஷியல் ஹேண்டில் இருந்து ஒரு லெட்டர் ரிலீஸ் ஆகுது தனுஷை பற்றி. அதில் பக்கமாக தனுஷை பற்றி நிறைய விஷயங்களை நயன்தாரா எழுதியிருக்காங்க. இதில் யார் பக்கம் நியாயங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காங்கன்னு ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த லெட்டரோட ஸ்டார்டிங்லேயே தனுஷை மொத்தமாக அடித்து தரையில் உட்கார வைக்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பாவோட தயவால் ஒரு பெரிய டேரக்டரோட தம்பிங்கிறதுனாலையும் நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டராக இருக்கீங்க. ஆனால் எனக்கு இந்த சினிமாங்கிறது வாழ்கிறதுக்கான ஒரு சர்வைவல் தான். யாரோட லிங்க்கும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தனியாளாக இங்கே இன்றைக்கி என்னோட இடத்த பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற என்னோட டாக்குமெண்ட்ரிக்காக நான் மட்டும் வெயிட் பண்ணல, இதுக்காக என்னோட ஃபேன்ஸும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு டீமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் என் பார்ட்னருக்கு எதிராகவும் உங்களுக்கு இருக்கிற பழிவாங்கிற எண்ணத்தால் மொத்த பேரும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில் என்னை பற்றியும் என் லவ், என் மேரேஜை பற்றியும் பல படங்களில் இருந்த மெமரிஸை பற்றியும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களோட லவ்வுக்கு முக்கியமான காரணமாக இருந்த நானும் ரவுடி தான் படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்பை கூட வைக்க முடியல. ஸோ லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக உங்களோட என்ஓசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நீங்கள் அதை கொடுக்கல. ஸோ ஃபைனலி அதை நாங்கள் கிவ் அப் பண்ணி ரீஎடிட் பண்ணி வேற ஒரு வெர்ஷனை ரெடி பண்ணிக்கிறோம். பட் அத்தனை தடவை கேட்டும் படத்தில் இருந்த சாங்ஸ், விஷுவல்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கு. அந்த படத்தில் வந்த சாங்ஸ் பற்றியும் லிரிக்ஸ் பற்றியும் இன்றைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சும்மா வரல, ட்ரூ எமோஷன்ஸால் வந்திருக்கு. அதை நீங்கள் அலோவ் பண்ணாதது நிஜமாவே எங்களோட ஹார்ட்டை உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக இதுக்காக நீங்கள் ஒத்துக்கலைன்னா கூட அது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் எங்கள் மேலே இருக்க வெறுப்புனால தான் இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட இப்போ ரீசெண்டாக இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மோட ட்ரெய்லரில் வந்த ஒரு 3 செகண்ட் 400 ரவுடிதா கிளிப்புக்காக, அதுவும் எங்களோட சொந்த பர்சனல் டிவைஸில் எடுத்த கிளிப் அதுக்காக நீங்கள் 10 கோடி கேட்டு கிளைம் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ மோசமான கேரக்டர்னு புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ஆடியோ லான்ச்சில் உங்களை நல்லவனாக போர்ட்ரேட் பண்ணி உங்கள் இன்னசென்ட் ஃபேன்ஸ் முன்னாடி ஒரு விஷயத்த பேசுறீங்கல்ல, அது எல்லாமே உண்மை கிடையாது. நீங்கள் பேசுகிறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அந்த லெட்டரில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் நாங்களும் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பி ரைட்டுங்கிற பேரில் உங்களால் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மை கோர்ட்டு மூலமாக தான் தடுக்க முடியும். ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கு. சொசைட்டியில் முக்கியமான ஆளாக இருக்க உங்கள மாதிரி ஆட்கள்லாம் மற்றவங்களோட ப்ரைவேட் லைஃப்பை சேதப்படுத்தக்கூடாது. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட மனசாட்சிப்படி தமிழ்நாடு மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் ஒரு ஃபேக் ஸ்டோரியை உருவாக்கி அடுத்து வரப்போகிற ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசுவீங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை, கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு ஜெர்மனில் ஒரு வேர்டை போட்டு சேடிஸ்ட்டுங்கிற மாதிரி தனுஷை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை பாருங்கள், மேபி அது உங்களோட இந்த கெட்ட எண்ணத்தை மாற்றலான்னு சொல்லி தனுஷோட ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி லெட்டரை முடிச்சிருக்காங்க. சரி, இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல போகிறதா முன்னாடி சொன்னேன், அதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இவங்களுக்குள்ளே நடந்த விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ வருஷமாக சினிமாவை டெப்த்தாக ஃபாலோ பண்ணல. பட் 2015 நானும் ரவுடி தான் படத்தை விக்னேஷ் சிவன் எடுக்கிறாரு. விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரா தான் லீட் ரோல். தனுஷ் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் தான் நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் லவ் உருவாக ஒரு முக்கியமான படம். பட் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன பட்ஜெட்ல இருந்து சுமார் ஒரு 10 கோடி வரை விக்னேஷ் சிவன் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. தென் அப்போவே இவங்களுக்கும் தனுஷுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ 2022 விக்னேஷ் சிவன் நயன்தாரா மேரேஜ் பயங்கர கிராண்டாக நடந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஈவெண்ட்டை நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. இதில் பிரச்சனை என்னன்னா ப்ரீமியர் பண்ணுற அளவுக்கு அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ நயன்தாராவோட பர்சனல் லைஃப் அப்புறம் சினிமா கரியர்னு சில விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக நெட்ஃப்ளிக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தா நானும் ரவுடி தான் ஒரு முக்கியமான படமாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால் இருக்க கிளிப்ஸ் அண்ட் சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ஓசி கேட்டிருக்காங்க. பட் முன்னாடி நடந்த சில ப்ராப்ளம்ஸால் தனுஷ் என்ஓசி கொடுக்காம வச்சிருந்தாரு. ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் இந்த லெட்டர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேர் பக்கமும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நிஜமா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடலாம், இன்னைக்கு கிரிக்கெட்ல இருந்து சினிமா வர அப்பா தயவால வந்த எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறது கிடையாது. அதுக்கு உதாரணம் நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தனுஷ்க்கும் ஒரு குஷன் இருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு டேரக்டரா இருந்தாரு, அண்ணன் ஒரு டேரக்டரா இருந்தாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட ஹார்ட் ஒர்க்கால தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. இன்னைக்கு 50 படம் நடிச்சிருக்காரு, 3வது படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, பாலிவுட்ல நடிச்சிருக்காரு, ஹாலிவுட்ல நடிச்சிருக்காரு. இந்த லெட்டர்ல அந்த ஸ்டார்டிங் மட்டும் தனுஷ் மேல இருந்த வன்மத்தை காட்டுற மாதிரி தான் தோணுச்சு. ஷியோர்லி ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தனுஷ்.